بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்பிக்கை கொண்ட மக்களே, நீங்கள் படைத்த அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய அடிப்படையில் அஞ்சிக் கொள்ளுங்கள். மேலும் நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மரணித்து விடாதீர்கள். முஸ்லிம்களாகவே நீங்கள் மௌத்தாகிவிடுங்கள். ஈயாக்க நஅ்புது வ ஈயாக்க நஸ்தஈன் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம். எங்கள் இறைவா, நாங்கள் உன்னையே வணங்குகின்றோம், உன்னிடம் மட்டுமே நாங்கள் உதவி தேடுகின்றோம். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், எங்கள் இறைவா, எங்களுக்கு மறுமைக்கு இம்மைக்கு வெற்றிக்கு வழிகாட்டுவாயாக, நேர்வழி காட்டுவாயாக என்கிற பிரார்த்தனையோடு ரப்பி இஷ்ரஹ்லி சத்ரி வ யஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஜித்னி இல்மா. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் திருவாரூர் மாவட்டம் விட்டுக்கத்தி கிளையின் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த தர்பியாவிற்கு வருகை தந்துள்ள பெற்றோர்கள், பிள்ளைகள், மாணவ மாணவிகள், சகோதரர்கள், நிர்வாகிகள் அனைவரின் மீதும் படைத்த அல்லாஹுடைய சாந்தியும் சலாமும் அவனுடைய பரக்கத்தும் அருளும் என்றென்றும் நிலவ வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு, மட்டுமல்லாமல் இந்த நேரத்தில் இந்த அல்லாஹுடைய பள்ளிவாசலில் நாம் நம்முடைய மற்ற அலுவல்களை எல்லாம் விட்டுவிட்டு, நம்முடைய மற்ற கமிட்மெண்ட்ஸை எல்லாம் விட்டுட்டு எல்லோரும் இந்த இடத்துல வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இது ஒரு மிகப்பெரிய விஷயம். நம்முடைய நேரத்தை நாம் இங்கே செலவழித்து கொண்டிருக்கிறோம். இங்கே இஸ்லாம் பற்றி, அல்லாஹுவை பற்றி, ரசூலுல்லாவை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். அல்லாஹுவை பற்றி அவன் என்ன சொல்லி தந்திருக்கிறான், மார்க்கத்தை பற்றி நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பான சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, இந்த இடத்திலே எது நபி வழி என்கிற தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. எது நபி வழி என்கிற இந்த டாபிக்கு கீழே நிறைய விஷயங்களை நம்ம ஏற்கனவே கேட்டிருக்கிறோம், படிச்சிருக்கிறோம், நிறைய பயான் நிகழ்ச்சிகளில் நாம் பார்த்துருக்கிறோம். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் சின்ன சின்ன பிள்ளைங்க, மதர்சா பிள்ளைங்க, மாணவர்கள், சிறுவர்கள் தானே, இவர்களுடைய அந்த பர்ஃபார்மன்ஸ், அவர்கள் பயான் பேசுனதாக இருக்கலாம், ஹதீஸை சொன்னதாக இருக்கலாம், குர்ஆனை அவர்கள் உச்சரித்த அந்த விதமாக இருக்கலாம், இதெல்லாம் இங்கே நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அது நேற்றைய தினம் அரேஞ்ச் பண்ணி இன்னைக்கு உடனடியாக நடந்த விஷயம் கிடையாது. இது போன்று ஒரு 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 உம்மத், ஒரு டீம், மாணவர்கள், மாணவிகள், சில மக்கள் உருவாகுவதற்கு நிறைய பேருடைய தியாகங்கள் உள்ள இருக்கு. பெற்றோர்கள் தியாகம் செஞ்சிருக்கிறாங்க, தாய், தந்தை, நிர்வாகிகள், இன்னும் மக்கள், பொதுவான மக்கள் எல்லாருடைய ஒத்துழைப்பின் மூலமாக தான் இன்றைக்கு இந்த அளவிற்கு இந்த பிள்ளைகள் உருவாகி இருக்கிறாங்க. குர்ஆனையும் ஹதீஸையும் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இந்த பிள்ளைகள் யாராவது மதுஹபு சட்டங்களை, ஷாஃபி, ஹனஃபி, ஹம்பலி, மாலிகி போன்ற இமாம்கள் சொன்னாங்க, பெரியார்கள் சொன்னாங்க,
முன்னோர்கள் சொன்னாங்க என்ற கட்டுக்கதைகளை இந்த பிள்ளைங்க சொல்லலை. ஒவ்வொரு பிள்ளைங்களும் மிக அழகாக குர்ஆனை சொன்னாங்க, ஹதீஸை சொன்னாங்க. இந்த அளவிற்கு அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் இது மிகப்பெரிய ஒரு எழுச்சி, மிகப்பெரிய ஒரு புரட்சி என்று சொல்லலாம். இது நம்ம நினைத்த உடனே வந்துடாது. நம்முடைய சிறுபிராயத்தை நினைச்சு பாருங்களேன். பிள்ளைகளை பெற்றெடுத்த தாய் தந்தை இருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய சின்ன வயசில் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்துச்சு? நிறைய கட்டுக்கதைகளை, நிறைய பிதத்துகளை தான் அவங்க படிச்சிருந்திருப்பாங்க. குர்ஆன்லேயும் ஹதீஸ்லேயும் இல்லாத விஷயங்களை அவங்களுடைய வாழ்க்கையில் அதுதான் வாழ்க்கைன்னு நினச்சிருப்பாங்க. குர்ஆன்லேயும் ஹதீஸ்லேயும் இல்லாத விஷயங்கள், குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் நேர் எதிரான விஷயங்கள், ரெண்டுக்குமே நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதரும் தடுத்த விஷயங்கள். அல்லாஹ் அவனுடைய குர்ஆன்ல சொல்லும்போது இன்னமா கான கௌலல் முஃமினீன், முஃமின்களுடைய அந்த ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி லியஹ்கும பைனஹும், அல்லாஹுவை நோக்கி அவனுடைய தூதர் ரசூலுல்லாவை நோக்கி அவர்கள் அழைக்கப்பட்டால் எதற்காக? லியஹ்கும பைனஹும், தங்களுக்கு மத்தியிலே தீர்ப்பு சொல்வதற்காக. நன்றாக கவனிக்க வேண்டும். நமக்கு மத்தியில் உள்ள விஷயங்களுக்கு அல்லாஹ் என்ன தீர்ப்பு சொல்லுகிறான், ரசூலுல்லாஹ் என்ன தீர்ப்பு சொல்றாங்க, குர்ஆனிலும் ஹதீஸிலும் அதற்கு என்ன முடிவு இருக்கிறது, அதற்கான கன்க்ளூஷன் என்ன இருக்கு, இதை பற்றி எந்த விஷயமாக வேண்டுமானாலும் இருக்கலாம். தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, பொருளாதாரம், குழந்தை வளர்ப்பு, பாகப் பிரிவினை, எந்த விஷயமாக வேண்டுமானாலும் இருக்கலாம். தங்களுக்கு மத்தியிலே தீர்ப்பு சொல்வதற்காக, முடிவு சொல்வதற்காக அல்லாஹுவை நோக்கி ரசூலுல்லாஹுவை நோக்கி அவர்கள் அழைக்கப்பட்டால் அவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? இன்னமா கான கௌலுல் முஃமினீன், அல்லாஹுவை நம்பிய முஃமின்கள், ஈமான் கொண்டவர்கள், உள்ளத்திலே நான் அல்லாஹுவை நம்பக்கூடியவன், மறுமையை நம்பக்கூடியவன், இந்த உலகம் எனக்கு அற்பமான, இந்த உலகம் எனக்கு ஒரு டெம்பரவரியான ஒரு வாழ்க்கை என்று புரிந்திருக்கக்கூடியவர்கள், மலக்குமார்களை நம்பக்கூடியவர்கள், தூதர்களை, வேதங்களை, இன்னும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் நம்ப சொன்ன அனைத்தையும் நம்பியவர்கள், நம்பிக்கை கொண்டவர்கள், விதியை நம்பியவர்கள். மௌத்திற்கு பிறகு ஒரு உலகம் இருக்கிறது. இந்த உலகம் நிரந்தரமான உலகம் கிடையாது. இங்க இருக்கிற எல்லா மக்களும், இங்க இருக்கக்கூடிய எல்லா தாய்மார்களும், இங்க இருக்கக்கூடிய எல்லா தந்தையும், எல்லா பிள்ளையும், எல்லா பெண் குழந்தைகளும், நம் அனைவருமே ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நாம் மரணிக்க போகிறோம். அதான உண்மை. நம்மள யாராவது நிரந்தரமாக வாழ போறோமா? கிடையாது. நம்முடைய மௌத்திற்கு பிறகு ஒரு நிரந்தரமான ஒரு உலகம் இருக்கிறது, ஒரு வாழ்க்கை இருக்கிறது, படைத்த அல்லாஹ் இருக்கிறான், சொர்க்கம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது, அல்லாஹ்விடத்திலே கேள்வி இருக்கிறது, அதற்கு பதில் சொல்ல வேண்டும். அல்லாஹ் கேட்பான். கபரிலே விசாரணை இருக்கிறது. மர் ரப்புக மா தீனுக மன் நபியுக மா யுத்ரிக என்ற கேள்விகள் எல்லாம் கேட்கப்படும். இதெல்லாம் நம்ம நம்புறோமே.
இந்த நம்பிக்கை தான் நமக்கு தௌஹீது கொள்கையை கொடுத்தது. நாம் இறையச்சத்தின் அடிப்படையில் தான் இந்த கொள்கைக்காக இந்த கொள்கைக்குள்ள இருந்து கொண்டிருக்கிறோம். இப்படியான இந்த மக்கள் தங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காக தீர்ப்பு சொல்வதற்காக அல்லாஹுவையும் தூதரையும் அணுகும்போது அவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? ஐயகூலு சமிஅனா வ அத்தஅனா, நாங்கள் கேட்டோம் கட்டுப்பட்டோம். அல்லாஹ் என்ன சொன்னான், ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, அல்லாஹும் தூதரும் சொல்லிவிட்டார்களா, அவர்கள் சொன்னதை நாங்கள் அப்படியே கேட்போம். அது நமக்கு எதிராக இருந்தாலும் பரவாயில்லை. நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, அல்லாஹ்வும் தூதரும் ஒரு தீர்ப்பை சொல்றாங்க, ஒரு சட்டத்தை சொல்றாங்க. அது எனக்கு எதிராக இருக்குது, உங்களுக்கு எதிராக இருக்குது, அதை பத்தி பேச்சு கிடையாது. மூமின்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அல்லாஹ் சொன்னானா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, ரசூலுல்லாஹ் செஞ்சாங்களா, ரசூலுல்லாஹ்வுடைய அனுமதி இருக்குதா, அவ்வளவுதான். அவர்கள் என்ன சொன்னார்களோ அதை அவர்கள் சொல்லுவார்கள். அவர்கள் என்ன செய்தார்களோ அதை அவர்கள் செய்வார்கள். அவர்கள் எதை அனுமதித்தார்களோ, எதற்கு அவர்கள் பெர்மிஷன் கொடுத்தார்களோ அதற்கு அவர்கள் அனுமதி கொடுப்பார்கள். அது அவர்களுக்கு எதிராக இருந்தாலும் அல்லாஹுடைய நியதி இதுதான், அல்லாஹுடைய தீர்ப்பு இதுதான், குர்ஆன் ஹதீஸ் சொல்லக்கூடிய முடிவு இதுதான் என்று அந்த முடிவை நோக்கி போய்கொண்டே இருப்பார்கள். அதுதான் மூமின்களுடைய ஹேபிட்ஸ். மூமின்களிடத்திலே இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தன்மை. அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கப்பட்டால், தூதரின் பக்கம் அழைக்கப்பட்டால் வேற யாருடைய பேச்சுக்கும் இடம் கிடையாது. ஊர் உலகம் மக்கள் பெரிய ஹஜரத்துமார்கள், ஜமாத்துக்காரங்க, இந்த நாடு, இந்த உலகம் அனைவருமே ஒன்றை சொல்றாங்க. ஆனால் அல்லாஹும் தூதரும் ஒரு முடிவை சொல்றாங்க. எனக்கு அல்லாஹும் தூதரும் என்ன முடிவை சொன்னார்களோ அதுதான் என்னுடைய நிலைப்பாடு என்று அந்த மூமின்கள் வாழ்வார்கள். இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வமை யுதிஇல்லாஹ வ ரசூலஹு வ யக்ஷல்லாஹ வ யக்தஹிகிஹி, யார் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படுகிறாரோ, யார் அல்லாஹுவை பயப்படுகிறாரோ, யார் அல்லாஹுவை அதாவது தனிமையில பயப்படுகிறாரோ, அச்சம் கொள்ளுகிறாரோ, ஃபஉலாயிக ஹுமுல் ஃபாயிசூன், இவர்களே வெற்றி பெற்றவர்கள். அல்லாஹுக்கு கட்டுப்படுறது, தூதருக்கு கட்டுப்படுறதுங்கிறது ஒரு சின்ன விஷயம் கிடையாது. என்னங்க எப்போ பார்த்தாலும் இதுதான் நபி வழி, அல்லாஹ் இணை வைப்பை எதிர்க்கிறான், பிதத்தை எதிர்க்கிறான், இதுதான் உங்களுடைய பிரச்சாரமா என்று நாம் நினைத்து விடக் கூடாது. அல்லாஹுக்கும் தூதருக்கும் கட்டுப்படக்கூடிய மனநிலைமையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ் என்ன சொன்னானோ, தூதர் என்ன சொன்னானோ அதை தான் நான் சொல்லுவேன், அதை தான் நான் செய்வேன். அதற்கு எதிராக யார் வந்தாலும் சரி, யார் நின்றாலும் சரி, எனக்கு கவலை இல்லை என்கிற நிலைப்பாடு ஒரு மூமினிடத்தில் இருக்க வேண்டும். அதான் அல்லாஹ் சொல்றான். ஒரு மூமினுக்கான கேரக்டராக அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஒவ்வொரு பிரசங்கத்திலும் சொல்லுவாங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, இத்தகுல்லா, நீங்க அல்லாஹ்வை பயப்படுங்க, வகூலு கௌலன் சதீதா, நீங்க பேசும்போது உண்மையை மட்டும் பேசுங்க, உண்மையை பேச வேண்டும். பாருங்களேன், ஈமான் கொண்டவங்க, நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இந்த ஆயத்தை ஒவ்வொரு பயான்லையும் சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு பிரசங்கத்தின் போதும் அந்த பயானை ஆரம்பிக்கும் போது சொல்லுவாங்க, ஈமான் கொண்ட மக்களே, நம்பிக்கை கொண்டவர்களுக்கு கவனிக்க வேண்டும். நம்பிக்கை இருக்குது இல்ல, நம்பிக்கை கொண்டோருக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், இத்தகுல்லா, நீங்க அல்லாஹ் அஞ்சுங்க, வகூலு கௌலன் சதீதா, நீங்க உண்மையை பேசுங்க, உண்மையை பேசிருங்க. இன்னைக்கு உண்மையை பேசுறது தான் பெரும்பாடு. உண்மையோடு சேர்த்து காது, கழுத்து, மூக்கு, நாக்கு எல்லாத்தையும் சேர்த்து வேணா பேச முடியுமே தவிர பேசக்கூடிய நிலைமை தான் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறது.
உண்மையை பேசி பாருங்களேன், அதுதான் ரியல் கிரவுண்டு, அங்கே தான் போட்டி ஆரம்பிக்கும். உண்மையை பேசினால் பல பேருக்கு அது கசக்கும், நம்முடைய இன்க்ளூட் நம்முடைய ஃபேமிலி உட்பட. உண்மையை மட்டும் நான் பேசுவேன், அது எனக்கு எதிராக இருந்தாலும் சரி, யாருக்கு எதிராக இருந்தால் என்ன இப்போ உண்மையை பேசுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். உண்மையை பேசுங்க. ஒவ்வொரு வாசகமும், ஒவ்வொரு வாக்கியமும், ஒவ்வொரு சட்டத்தை, ஒவ்வொரு வாழ்க்கையை நமக்கு அல்லாஹ் சொல்லித் தருகிறான். நம்பிக்கை கொண்டவங்களே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சுங்க, உண்மையை பேசுங்க. வகூலு கௌலன் சதீதா, உண்மையை பேசுங்க. அப்படின்னா இஸ்லிஹ் ஆமாலக்கும், உண்மை என்பது உங்களுடைய செயல்பாடுகளை சீராக்கும். அல்லாஹ் உங்களுடைய செயல்பாடுகளை சீராக்குவான். இதை சொல்லிவிட்டு வமை யுதி இல்லாஹ வ ரசூலஹு ஃபகது ஃபாஸன் ஃபௌஸன் அலீமா, யார் அல்லாஹுக்கும் தூதருக்கும், யார் அல்லாஹ் சொல்லக்கூடிய வழியில் நபியுடைய வழியில் கட்டுப்படுகிறாரோ ஃபகது ஃபாஸ ஃபௌஸன் அஸீமன், அவர் பிரம்மாண்டமான வெற்றி அவருக்கு தான். அவருக்கு கவலையே கிடையாது, அவர் மிகப்பெரிய வெற்றி அடைகிறார் என்று இந்த விஷயத்தை ஒவ்வொரு நேரத்திலையும் சொல்லுவாங்க. ஒவ்வொரு நேரத்திலையும் சொன்னாங்கல்ல. ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம்? ஒவ்வொரு நேரத்திலும் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்கன்னா அது எவ்வளோ முக்கியமான விஷயம். அந்த ஒரு ஆயத்துக்காவது நம்ம உண்மையாக வாழ்கிறோமா? நம்பிக்கை கொண்ட மக்களே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சுங்க, உண்மையை பேசுங்க. அல்லாஹ் உங்களுடைய காரியங்களை சீராக்குவான். படைச்சவன் நம்முடைய ஒவ்வொரு விஷயத்தையும் சீராக்குவான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய ஒவ்வொரு எவ்ரிதிங்ஸ், எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் சீராக்குவான், சீர்படுத்துவான், செம்மைப்படுத்துவான். அல்லாஹுக்கும் தூதருக்கும் கட்டுப்பட்டு அவங்க சொன்ன வழியில் வாழ்ந்தா, நம்முடைய பிலாசபி, நம்முடைய வாழ்வியல் அவர்கள் சொன்ன அடிப்படையில் நெறிமுறைப்படுத்தப்பட்டிருந்தால் ஃபகது ஃபாஸ ஃபௌஸன் அலீமா, உங்களுக்கு பிரம்மாண்டமான வெற்றி கிடைக்கும் என்கிற இந்த சொல்லை ஒவ்வொரு பிரசங்கத்தின் போதும் சொன்னார்கள். எப்படி முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க. அல்லாஹ்வுடைய வழியில நீ நட, ரசூலுல்லாஹ்வுடைய வழியில நீ போ என்று சொல்லி தந்தான். அல்லாஹ் அவனுடைய குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, அத்தீஉல்லாஹ வ அத்தீஉ ரசூல், அல்லாஹுக்கும் தூதருக்கும் கட்டுப்படுங்க. வலா துபுத்திலு அமாலக்கும், உங்களுடைய அமல்களை நீங்கள் வேஸ்ட் ஆக்கிறாதீங்க. அல்லாஹுக்கும் தூதருக்கும் கட்டுப்பட்ட நிலையில், அல்லாஹ்வுடைய வழியில், தூதருடைய வழியில் உங்களுடைய அனைத்து செயல்களையும் அமைத்துக் கொள்ளுங்கள். லக்கது கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனத்துன் லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆஹிர் வ தக்கரல்லாஹ கஸீரா. அல்லாஹ்வை நம்பிய மக்களுக்கு, அதாவது அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்கிற அல்லாஹுவின் சந்திப்பை, அல்லாஹ்வை சந்திக்கணும் என்கிற அந்த சந்திப்பை ஆதரவு வைக்கிற மக்களுக்கு, அல்லாஹ்வை நினைக்கிற மக்களுக்கு, அல்லாஹ்வை நினைச்சி வாழ்றது, அல்லாஹ்வை நினைத்து வாழ்வது, லிமன் கான எர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆஹிர வ தக்கரல்லாஹ கஸீரா. அதாவது அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்கிற ஆதரவு ஒன்று. இன்னொன்று என்ன? மறுமையை சந்திக்கணும், மறுமையை பற்றிய நம்பிக்கை ஒன்று. வதக்கரல்லாஹ கசீரா, அல்லாஹ்வை அதிகம் நினைப்பது, அல்லாஹ்வை நினைக்கக்கூடியவர்கள் அதிகம், அல்லாஹ்வுடைய நினைப்பில் வாழ்கிறவங்க. அல்லாஹ் இருக்கிறான்பா, என்னை படைச்சது யாரு? அல்லாஹ். எனக்கு சோறு போட்டது யாரு? அல்லாஹ். எனக்கு நிவாரணத்தை கொடுப்பவன் அல்லாஹ், எனக்கு வெற்றியை தருபவன் அல்லாஹ், எனக்கு சோதனையை தருபவன் அல்லாஹ், எனக்கு மௌத்தை தருபவன் அல்லாஹ். எனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறானே 60 வயசோ, ரசுல்லா 63 வயசு, உமர் அலி எல்லாம் 63 வயசுல மௌத்து, அபூபக்கர் சித்திக் அலி எல்லாம் 63 வயசுல மௌத்து, அலி அலி எல்லாம் 63 வயசுல மௌத்து. ஃபிக்ஸ் பண்ணது தானே நடக்குது. நம்ம மட்டும் என்ன விதிவிலக்கு? நீங்கள் என்னங்க விதிவிலக்கு? நான் என்ன விதிவிலக்கு சொல்லுங்க? அல்லாஹ் ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான். வெற்றி தோல்வியை அவன் அல்லாஹ் தருவான். தோல்வியை தருகிறான் என்றால் அல்லாஹ் சோதிக்கிறான். நாம் அந்த சோதனையான காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய வழிமுறையை விட்டு, ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையை விட்டு தடம் புரண்டு ஓடக்கூடாது. பாருங்களேன், உங்களுடைய செயல்களை நீங்கள் நாசமாக்கிக்காதீங்க. நீங்கள் அல்லாஹ்வை நம்பி இருப்பீங்கன்னு சொன்னால், மறுமையை நம்பி இருப்பீங்கன்னு சொன்னால், அல்லாஹ்வை அதிகமாக நினைப்பீங்கன்னு சொன்னால், உங்களுடைய அனைத்து காரியங்களுக்கும் அல்லாஹ்விடத்தில், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில்
அழகிய முன்மாதிரி இருக்கிறது. ரொம்ப பியூட்டிஃபுல் ரோல் மாடல் ஆஃப் லைஃப். உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவை எல்லாமே ரசுல்லா கிட்ட இருக்குது. உங்கள் லைஃப் நல்லா இருக்கணும்னா ரசுல்லாவை பின்பற்றுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய வழியை பின்பற்றுங்க, தூதருடைய வழியை பின்பற்றுங்க. வமா அத்தாக்கும் வமா ஆத்தாக்கும் ஒரு ரசூல் ஃபஹுதூஹு. அல்லாஹ்வுடைய தூதர் எதை கொடுத்தார்களோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள். வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. எதை விட்டு தடுத்தார்களோ அதை விட்டு நீங்கள் விலகி கொள்ளுங்கள். எதை கொடுத்தாங்களோ அதை எடுத்துக்கோங்க, எதை விட்டு உங்களை தடுத்தாங்களோ அதை விட்டு நீங்கள் உங்களை தடுத்துக்கோங்க. வத்தக்குல்லா, அல்லாஹ்வை அஞ்சிக்கோங்க. இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், அல்லாஹ் கடுமையாக தண்டிக்கக்கூடியவன். மறுமை நாளில் ஒரு சம்பவம் நடக்கிறது. நம்முடைய உயிருக்கும் மேலான முஹம்மது ரசூல்லா அவர்களுக்கு அல்லாஹ் ஹவுலுல் கௌசர், அந்த கௌசர் தடாகத்தை தருகிறான். அந்த ஹவுல், சரிங்களா, அதுக்கு பக்கத்தில் ரசூல்லா நிற்கிறாங்க. நின்று கொண்டிருக்கிற நேரத்தில் ரசூல்லா சொல்கிறாங்க, இன்னி ஃபரத்துக்கும் அலல் ஹவுல், நான் ஹவுலுக்கு பக்கத்தில் நிற்பேன். நான் எதிர்பார்த்து கொண்டு ஹவுலுக்கு பக்கத்தில் நின்று கொண்டு உங்களை எதிர்பார்த்து கொண்டு அங்கே இருப்பேன். அப்படி இருக்கும்போது மண் மர்ற அலைய ஷரிப, என்னை யார் கிராஸ் பண்ணி போகிறாங்களோ, என்னை யார் கடந்து போகிறாரோ அவர் அந்த தண்ணியை குடிப்பார். அப்படி அவர் அந்த ஹவுலுல் கௌசருடைய தண்ணியை குடித்து விட்டார் என்று சொன்னால் அவருக்கு தாகம் ஏற்படாது. அந்த மறுமை நாளில் அவருக்கு தாகம் ஏற்படாது. இப்படி சொல்லிடுறாங்க. சில பேர் வருவாங்க. சில பேர் வரும்போது முஹம்மது ரசூலுல்லாவுக்கும் அவர்களுக்கும் மத்தியிலே ஒரு தடுப்பு, ஒரு போகக்கூடாது, அவ்வளோதான், ஒரு பேரிகார்டு, ஒரு தடுப்பு ஏற்படுத்தப்படும். முஹம்மது ரசூலுல்லாவுக்கும் அவர்களுக்கும் நடுவிலே ஒரு தடுப்பு, ஒரு திரை ஏற்படுத்தப்படும். ஆனால் ரசூலுல்லாவுக்கு அவங்கள தெரியும், அவங்களுக்கும் ரசூலுல்லாவை தெரியும். அப்படின்னா அவங்க யாரு? ரசூலுல்லாவுக்கு அவங்கள நல்லா தெரியுங்க, இவங்க யாருன்னு நம்ம ரசூலுல்லாவுக்கு நல்லா தெரியும். அப்படியான ரசூலுல்லாவுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரசூலுல்லாவுடைய தோழர்கள். அப்போ ரசூலுல்லா அவங்க தடுக்கப்படுறாங்க, நீங்கள் இந்த ஹவுலுல் கௌசரில் தண்ணி குடிக்கக்கூடாது, தடுக்கப்படுறாங்க. அப்போ ரசூலுல்லா சொல்லுவாங்க, இன்னஹும் மின்னி, அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க, என்னை சார்ந்தவர்கள் தானே. அப்படி சொல்கிறாங்க. இன்னஹும் மின்னி, என் ஆட்கள் தானே, அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தானே. அப்படி சொன்னவங்க அந்த நேரத்தில் அல்லாஹுக்கிட்ட இருந்து ஒரு விஷயம் வருகிறது. இன்னக்க லா தத்ரி மா அஹதசு பாதக, உன்னுடைய மௌத்திற்கு பிறகு உனக்கு பின்னால் மார்க்கத்தில், இஸ்லாத்தில் இவர்கள் எதையோ புதுசாக உருவாக்கிட்டாங்க. இவர்கள் மார்க்கத்தின் பெயரால் புதுசாக உருவாக்கிட்டாங்க. எனவே இவர்களுக்கு அனுமதி இல்லை. உடனே ரசூலுல்லா சொல்கிறாங்க, ரசூலுல்லாவுக்கு தெரிஞ்சவங்க தானே, வேண்டப்பட்டவங்க தானே. அந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, இன்னஹும் மின்னி, அவங்க என்னை சார்ந்தவர்கள்னு சொன்னாங்க. அப்போ உடனடியாக சொல்கிறாங்க, சுஹ்கன் சுஹ்கன் லிமன் கையர பாதி. கிளம்பு தூர போங்க. சுஹ்கன் சுஹ்கன் லிமன் கையர பாதி. எனக்கு பின்னால் மார்க்கத்தில் மாற்றமா, மார்க்கத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தியவர்களுக்கு தூரம் போங்க நீங்கள், அப்படிங்கிற மாதிரி ரசூலுல்லா சொல்லுவாங்க. அல்லாஹ் அவனுடைய குர்ஆனில் சொல்லும்போது, மறுமையிலே யௌம துகல்லபு உஜூஹுஹும் ஃபின்னார், மறுமையில் சில பேர் நரகத்தில் கிடப்பாங்க, அவருடைய முகங்கள் கருக்கப்படும். அப்போ அவங்க சொல்லக்கூடியது 2 வாசகங்கள், யா லைத்தனா அத்தான அல்லாஹ வத்தான ரசூலா. நாங்கள் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்திருக்கலாம், ரசூல்லாவுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்திருக்கலாம். என்ன வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்தோம், அல்லாஹுக்கும் தூதருக்கும் கட்டுப்பட்டு அவங்களுடைய வழியில் எங்கள் வாழ்க்கையை வழி அமைச்சிருக்கலாம், அவங்க சொன்ன பாதையில் நாங்கள் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் நாங்கள் அப்படி வாழலையே. நாங்கள் அத்தானா சாதத்தனா குபரா ஆனா, நாங்கள் முன்னோர்களுக்கு, பெரியோர்களுக்கு கட்டுப்பட்டுட்டோம். ஃபஅலல்லூன சபீலா, அவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்கள். அவங்கள இப்படி புலம்புவாங்க. புலம்பிட்டு அவங்க சொல்லுவாங்க, இறைவா
இவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்கள், இந்த பாவிகளுக்கு எங்களுக்கு கொடுத்த இந்த நரக வேதனையை போன்று 2 மடங்கு நரக வேதனையை கொடு என்று சொல்லுவாங்களாம். அப்போ இந்த உலகத்தில் வாழும்போது அல்லாஹுக்கும் தூதருக்கும் கட்டுப்பட்ட நிலையில் அவங்க என்ன சொன்னாங்களோ அதை செய்ய வேண்டும், அவ்வளோதான். ஆனால் அந்த நிலைமையில் நம்ம இருக்கிறோமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நம்ம நிறைய விஷயங்களை நம்ம செய்யலைன்னு நம்ம சொல்லலை. இப்போ கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா மக்ரிபு தொழுகை இருக்குதுல்ல, மக்ரிபு தொழுகைக்கு பாங்கு சொல்லுவாங்க, உடனே என்ன செய்வாங்க, இகாமத் சொல்லுவாங்க, அப்படி தானே? பாங்கு சொல்லி முடித்த உடனே இகாமத் சொல்லி தொழுக ஆரம்பிச்சிருவாங்க. மக்ரிபுடைய தொழுகைக்கு சுன்னத் தொழுகை இருக்கா இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள், எத்தனை ரக்காத் இருக்கு? யார் சொன்னாங்க? உங்களுக்கு தெரியுமா? மக்ரிபு தொழுகைக்கு பாங்கு சொல்லுவாங்க, சொன்ன உடன் தொழுகை, பாங்கு முடிந்த உடன் தொழுகைன்னு போட்டிருப்பாங்க போர்டில், பார்த்துருக்கீங்களா? அப்புறம் நீங்கள் மட்டும் ஏன் சுன்னத் தொழுகிறீங்க? பாங்கு சொல்லும்போது ரெட்டைப்படையாக சொல்கிறாங்கல்ல, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ்னு சொல்கிறாங்க. இகாமத் சொல்லும்போது எப்படி சொல்லணும்? ஆனால் சில பள்ளியாசல்ல ரெட்டைப்படையாக சொல்கிறாங்களே, அதுக்கு என்ன ஆதாரம்? சூப்பர். திடலில் போய் நம்ம தொழுகிறோம்ல, நம்ம பாட்டுக்கு இவ்வளோ பெரிய பள்ளியாசலை விட்டு எதுக்கு திடலில் போய் தொழுகிறோம்? ரசுல்லா சொல்கிறாங்க, சல்லு கபுல சலாத்தில் மக்ரிபி, நீங்கள் மக்ரிபுடைய கடமையான தொழுகைக்கு முன்னாடி சுன்னத்து தொழுவுங்க அப்படின்ட்டு. நீங்கள் மக்ரிபுடைய கடமையான தொழுகைக்கு முன்னாடி சுன்னத் தொழுவுங்கன்னு சொல்கிறாங்க. 2 டைம் சொல்கிறாங்க. 3வது தடவை சொல்லும்போது விரும்பியவர் தொழுவுங்க, அது ஒரு கடமையால் அந்த அளவிற்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறாங்க. ரசுல்லாவுடைய சஹாபாக்கள் மக்ரிபுடைய பாங்குக்கும் இகாமத்துக்கும் நடுவில் கொஞ்ச நேரம் தான் இருக்கும். அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள யுசல்லூன அர்ரகஅத்தைனி, மக்ரிபுடைய முன் சுன்னத்து 2 ரக்காத்துகளை ரசுல்லாவுடைய சஹாபாக்கள் ரசுல்லாவுடைய காலத்தில், ரசுல்லா இமாமத் பண்ணக்கூடிய காலத்திலேயே மக்ரிபுடைய 2 ரக்காத்துகளை தொழுது இருக்கிறாங்க. உங்களுக்கு புரிஞ்சிங்களா? சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்று நம்ம சொல்லலை. சஹாபாக்கள் ரசுல்லா உயிரோடு இருக்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரசுல்லா தான் தொழு வைக்க போகிறாங்க மக்ரிபு தொழுகை. அந்த மக்ரிபுடைய தொழுகைக்கு முன் சுன்னத்து 2 ரக்காயத்தை ரசுல்லாவுடைய காலத்தில், ரசுல்லா உயிரோடு இருக்கிற காலகட்டத்திலேயே, அந்த இன்னும் கொஞ்ச நேரத்தில் பள்ளிவாசலில் தொழு வைக்க போகிறாங்கங்கிற அந்த காலகட்டத்திலேயே 2 ரக்காயத்து முன் சுன்னத்தை தொழக்கூடியவங்களாக இருந்தாங்க. இப்போ இந்த விஷயத்தை ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களுக்கு தெரியும். மக்ரிபுக்கு முன் சுன்னத்தை இல்லைன்னு நினச்சிருந்தாங்க. மக்ரிபுக்கெல்லாம் முன் சுன்னத்தை இல்லை போல அப்படின்னு நினச்சி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலம். இப்போ இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் தெரியாது. உங்களுக்கு புரிஞ்சிங்களா? அதாவது தலைமுறை தாண்டி இந்த தௌஹீது போய் கொண்டு இருக்கிறது. ஒரு ஜென்ரேஷன் தாண்டி இன்னொரு ஜென்ரேஷன் தாண்டி போயிட்டுருக்கிற ஒரு காலம். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மக்ரிபுக்கெல்லாம் முன் சுன்னத் இல்லை போலன்னு நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலம். ஆனால் நாம் நபி வழி அடிப்படையில் மக்ரிபுக்கு முன் சுன்னத் இருக்கிறது, 2 ரக்காயத்துகள் தொழ வேண்டும் என்கிற இந்த விஷயத்தை நாம் சொன்னோம். ஹதீஸ் அடிப்படையில் அதை மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹஜ்ஜு பெருநாள், ரமலான் பெருநாள் தொழுகை வருதில்ல, இந்த தொழுகையை பள்ளிவாசலில் தொழுகணுமா இல்லை பள்ளிவாசல் இல்லாத ஒரு திடலில் போய் தொழுகணுமா? ஆனால் 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அப்படி இல்லை. நம்ம வாப்பா உம்மா, அவங்களுடைய வாப்பா உம்மாவுடைய காலத்துலலாம் இப்படிலாம் அவங்க செய்யவே இல்லை. ஆனால் அப்பையும் இந்த ஹதீஸ் இருந்துச்சு. புரிஞ்சா உங்களுக்கு? உங்களுக்கு நல்லா புரியுதா? அன்றைய காலகட்டத்தில் இப்போ இருக்கக்கூடிய இந்த வயசானாங்கள்ல, போயிட்டாங்கல்ல, வயசானவங்க, இவங்கக்கிட்ட போய் கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் மக்ரிபுக்கு முன் சுன்னத் தொழுதீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு சொல்லுவாங்க.
நீங்கள் வந்து திடலில் போய் ஹஜ்ஜு பெருநாள் தொழுவீங்களா, ரமலான் பெருநாள் தொழுகை திடலில் போய் தொழுவீங்களான்னு கேட்டால் இல்லைம்பாங்க. ஆனால் அப்போ கூட ஈத்கா திடல்னு ஒன்று வச்சுருந்தாங்க, ஆனால் தொழுகை மட்டும் நடக்காது. அப்படியான நிலைமைகள்லாம், பல மோசமான நிலைமைகள் இருந்துச்சு. ரசுல்லா சொல்கிறாங்க, அதாவது சஹீஹ் புகாரியில் 956வது ஹதீஸு, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யஹ்ருஜு யௌமல் ஃபித்ரி வல் அல்ஹா இலல் முஸல்லா, அதாவது அந்த ஹஜ்ஜி பெருநாள் அன்றும் ரமலான் பெருநாள் அன்றும் ஈதுல் அல்ஹா ஈதுல் ஃபித்ர் இந்த நாட்களில் அவர்கள் வெளியேறுவார்கள். முசல்லா என்ற திடலுக்கு சென்று அவர்கள் தொழுவார்கள். முசல்லா என்ற திடலுக்கு சென்று அவர்கள் தொழுகையை நடத்துவார்கள். இந்த ஹதீஸை நம்ம வந்து இந்த மக்களுக்கு மத்தியில் சொன்னோம், நாமளும் செய்யறோம். புரியுதுங்களா? நம்ம வந்து சும்மா சொல்லிட்டு போகிற ஒரு கூட்டம் கிடையாது. நாம் சொல்லக்கூடிய ஹதீஸுகளை நம்ம என்ன செய்கிறோம், பின்பற்றக்கூடிய ஒரு விஷயத்தையும் தாவாவாக செய்து கொண்டிருக்கிறோம். அது எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னா, பெண்கள் திருமணம் முடிக்காத பெண்கள், அதே போல் மாதவிடா ஏற்பட்ட பெண்கள் கூட அந்த ஈதுல் ஃபித்ர் ஈதுல் அல்ஹா அன்று திடலுக்கு வர வேண்டும். திடலுக்கு வந்து அவர்கள் அந்த இடத்திலே கலந்து கொள்ள வேண்டும். ஆனால் மாதவிடா ஏற்பட்ட பெண்கள் தொழக்கூடாது, தொழக்கூடிய இடத்தை விட்டு தள்ளி இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திடல் தொழுகையை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. புரியுதுங்களா? இது போன்ற விஷயங்கள். அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய காலகட்டத்தில் பிலால் ரலியல்லாஹு இருக்கிறாங்கல்ல, அவங்க பாங்கு சொல்லக்கூடிய பொறுப்பு அவங்களுக்கு தான். அவங்களுக்கு ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்க, உமிர பிலாலுன் ஐ யஷ்ஃபஅல் அதான், பாங்கை இரட்டைப்படையாக சொல்ல வேண்டும், பாங்க இரட்டைப்படையாக சொல்ல வேண்டும். வ ஐ யூத்திரல் இக்காமத்த இல்லல் இக்காமத், கதுக்காமத்தி சலா தவிர, கதுக்காமத்தி சலா இருக்குல்ல அந்த வார்த்தையை தவிர இக்காமத்தை ஒற்றைப்படையாக சொல்ல வேண்டும் என்று ரசூல்லா சொன்னாங்க. இப்படி ஹதீஸ் ஒவ்வொன்றுமே நம்ம வந்து என்ன செய்கிறோம், ஹதீஸ் அடிப்படையில் இதுதான் நபி வழி, இதுதான் அல்லாஹ்வும் தூதரும் சொல்லி கொடுத்த வழி என்பதை நம்ம பல விஷயங்களை செய்திருக்கிறோம். திடல் தொழுகையாக இருக்கலாம், பாங்குக்கு பின்னாடி சலவாத் சொல்ல வேண்டும். ஆனால் என்ன செய்வாங்கன்னா, பாங்கு சொல்கிறதுக்கு முன்னாடி சலவாத் சொல்லுவாங்க. பாங்கு சொன்னதுக்கு பிறகு அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின்னு வருதில்ல, அந்த சலவாத்தை சொல்லி அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தாவத்தி தாம்மா வசலாத்தில் காயிமான் இந்த துவாவையும் ஓத வேண்டும் என்று ரசூல்லா சொன்னாங்க. ஆனால் பாங்கு சொல்கிறதுக்கு முன்னாடி சலவாத்து சொல்லி கொண்டிருந்தாங்க. அது அப்படி கிடையாது. பாங்கு சொல்கிறதுக்கு முன்னாடி சலவாத் சொல்வது கிடையாது. அதே போல் பாங்கு, சஹருடைய நேரத்தில் ஒரு பாங்கு சொல்ல வேண்டும். அதாவது சஹர் அந்த தூங்கி கொண்டிருக்கக்கூடியவர்கள் எந்திரிக்கிறதுக்காகவும், பள்ளிவாசலில் தஹஜத் தொழுது கொண்டிருக்கக்கூடியவங்க வீட்டில் போய் சஹர் சாப்பிடுவதற்காகவும் சஹர் பாங்கை பிலால் சொல்லுவாங்க. அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தும் அவர்கள் ஃபஜர் பாங்க சொல்லுவாங்க. ரமலானுடைய மாதத்தில் மட்டும் ஃபஜருடைய பாங்க யார் சொல்ல மாட்டாங்க, பிலால் ரலியல்லாஹு அவங்க சொல்ல மாட்டாங்க. பிலால் ரலியல்லாஹு அவர்கள் சஹர் பாங்க சொல்லுவாங்க. எல்லா நாளுமே பாங்குடைய பொறுப்பாளர் யார், பிலால் ரலியல்லாஹு தான். ரமலானுடைய மாதம் வந்துருச்சுன்னா பிலால் ரலியல்லாஹு சஹர் பாங்க சொல்லுவாங்க. சரியா? ஃபஜர் பாங்க அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தும் ரலியல்லாஹு அவங்க சொல்லுவாங்க. இந்த ஹதீஸை நாம் சொன்னோம். அதே மாதிரி தொழுகையில் நெஞ்சின் மீது கை கட்டுறோம்ல, அதுக்கான ஹதீஸாக இருக்கலாம். அத்தஹியாத்தின் போது விரல் அசைக்கிறோம்ல, இதுக்கான ஹதீஸ் இருக்கலாம். எவ்வளவோ விஷயங்களை நாம் நடைமுறைப்படுத்திருக்கிறோம். ஓகேயா? புரியுதா உங்களுக்கு? இப்போ ஆனால் நாம் இப்படி சொல்கிறோம், எவ்வளவோ ஹதீஸுகளை நம்ம நடைமுறைப்படுத்தியிருக்கிறோம். எல்லாரும் ஒரு நிமிஷம் கவனிங்க. ரசுல்லாவுடைய காலத்தில் முகிரத் இப்னு ஷுபா ரலியல்லாஹு மேலும் சில சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, திருமணம் முடிக்கக்கூடிய அந்த நேரத்தில் மணப்பெண்ணை தங்களுடைய கண்ணால் பார்க்காமலேயே நான் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. ரசூலுல்லா இதை கேள்விப்பட்டதற்கு பிறகு ஃபத்ஹப் ஃபந்துர் இலைஹா, நீ சென்று நீ யாரை திருமணம் முடிக்கிறாயோ அந்த பெண்ணை
உன் கண்ணால் பார்த்து விட்டு நீ எஸ்ஆர்னோ ஓகே இல்லைனா இல்லை ரெண்டில் ஏதாவது ஒன்று சொல்லு அப்படிங்கிற இந்த விஷயத்தை சொல்லி அனுப்புகிறாங்க. புரியுதுங்களா? அதுக்கு 2 விஷயங்களை சொல்கிறாங்க. ஒரு ஹதீஸில் என்ன வருதுன்னா, அன்சாரி பெண்களுடைய கண்ணில் ஒரு குறை இருக்கிறது, நீ அந்த பெண்ணை பார்க்காமலே நான் ஓகேன்னு சொல்லி திருமண ஒப்பந்தத்திற்கு பிறகு நான் பார்க்கவே இல்லை, அவங்களுடைய கண்ணில் இப்படி பிரச்சனை இருக்குது, அவங்க அழகா இல்லை, எனக்கு பிடிக்கலன்னு வரக்கூடாது. இன்னொன்று என்னென்னா, இந்த திருமணத்திற்காக வேண்டி நீங்கள் பார்க்கும்போது அது உங்கள் மத்தியிலே ஒரு விதமான அன்பை ஏற்படுத்தும் என்று சொல்கிறாங்க வேற ஒரு இடத்துல. ஆனால் இப்போ பாருங்களேன், நம்ம தமிழகத்துலேயும் சரி நாமளும் சரி இந்த செய்தியை நம்ம நடைமுறையில் கொண்டு வராங்களா மக்கள்? அதாவது இந்த செய்தி என்ன சொல்லுது, நன்றாக கவனிக்க வேண்டும். ஒரு மணமகனுக்கு, ஒரு ஆண் மகனுக்கு திருமணம் முடிக்கிற நேரத்தில் அந்த திருமணம் முடிக்கக்கூடிய பெண்ணை அந்த திருமண ஒப்பந்தம் நடப்பதற்கு முன்பாகவே தன் கண்ணால் பார்ப்பது ஹலால் மட்டுமல்லாமல் பார்க்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுது. அப்படிதானே? ரசூல்லா என்ன சொல்கிறாங்க, திருமணம் முடிக்கக்கூடிய நேரத்தில் அந்த ஆண் பெண்ணை பார்க்காமல் ஓகே இல்லைனா இல்லைன்னு சொல்ல வேண்டாம், பார்த்து விட்டு முடிவை சொல்லட்டும்னு சொல்கிறாங்க. யாரை பார்த்து சொல்கிறாங்க? கண்ணால் பார்க்காமலேயே ஓகேன்னு சொல்லிட்டு வந்த சஹாபியை பார்த்து சொல்கிறாங்க, இது ஹபு ஃபந்தூர் இலேஹா, நீ சென்று பார்த்து விட்டு சொல்லுங்கிறாங்க. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்போ எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான ஒரு சட்டம், ஒரு ஆணுக்கான ஒரு ஹியூமன் ரைட்ஸ் என்று சொல்லலாம், ஒரு ஆணுக்கான ஒரு உரிமை என்று சொல்லலாம். ஓகேங்களா? அதாவது ஹிஜாபு போட்ட நிலையில் அந்த மணப்பெண்ணை இந்த ஆண் பார்க்க வேண்டும், அதற்கு பிறகு முடிவு சொல்ல வேண்டும் என்று இந்த ஹதீஸ் சொல்லுகிறது. ஆனால் இந்த சமூகம் அப்படி இருக்குதா? இந்த உரிமை ஒவ்வொரு ஆணுக்கும் இருக்கிறது, ஒவ்வொரு பெண்ணுக்கும் இருக்கிறது என்று பெண்ணை பெற்றெடுத்த தாய் தந்தைக்கு இந்த விஷயம் தெரிகிறதா? பையனை பெற்றெடுத்த தாய் தந்தைக்கு இது ஒரு ஆணுக்கான உரிமையப்பா, அது இஸ்லாம் தரக்கூடிய உரிமை. பார்க்காம நீ ஓகே சொல்லாதன்னு சொல்லக்கூடிய மார்க்கமாகும் இஸ்லாம். நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன, நீ பெண்ணை பார்க்காம ஏன் ஓகே சொன்ன, நீ போய் பார்த்துட்டு சொல்லுன்னு சொல்லுது. ஆனால் இன்னைக்கு இது ஏதோ ஒரு ஹராமான செயல் மாதிரி, அல்லாவும் தூதரும் சொன்ன ஒரு விஷயம் நம்மளால் ஏன் பின்பற்ற முடியலை? அப்போ எது நபி வழி? நபி வழி என்ற பேரில் எவ்வளோ விஷயங்களை நாம் செய்கிறோம், இல்லைன்னு நாம் சொல்லலை. எவ்வளோ விஷயங்களை கடைபிடிக்கிறோம், ஆனால் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் கோடிக்கணக்கான விஷயங்கள் இருக்கிறது. கடன் கொடுக்குறோம்ல, கடன் கொடுக்கும்போது எழுத வேண்டும், எழுதி கடன் கொடுங்க, எழுதி கொள்ளுங்கள், சாட்சியாளர்களை ஏற்படுத்துங்கள். வஸ்தஷ்ஹிது ஷஹீதைனி மின் ரிஜாலிக்கும், 2 ஆண்களை சாட்சியாளராக ஏற்படுத்துங்க. 2 ஆண்களில் ஒரு ஆண் தான் இருக்கிறாங்களா, 2 பெண்களையும் ஒரு ஆணையும் சாட்சியாக ஏற்படுத்துங்க. கடன் கொடுக்கும்போது எழுதுறோமா? சொல்லுங்க, இது அல்லாஹ்வுடைய வழிதானே? கடன் கொடுக்கும்போது எழுதாமல் நான் நம்பி கொடுத்தேன் அப்படிம்பாங்க. கடன் வாங்குற ஆள் என்ன சொல்லுவான் தெரியுமா? என்ன சொல்லுவான்? என்ன நம்ப மாட்டிக்கிறாங்க, நான் அண்ணன் தானே, நான் தம்பி தானே அப்படிம்பாங்க. கடனுக்கு நம்பிக்கையை அஸ்திவாரமாக இஸ்லாம் சொல்லலை, நீங்கள் எழுதுங்கன்னு இஸ்லாம் சொல்லுது. இப்படியான விஷயங்களாக இருக்கலாம். அடுத்து திருமணம், ஒரு 4 திருமணம் வரைக்கும் அனுமதிக்கப்பட்டிருக்குது. ஒரு திருமணம் முடிஞ்சிருச்சு, ஏதோ ஒரு காரணத்திற்காக அடுத்த ஒரு திருமணம் முடிக்கலான்னு நினைக்கிறாரு. புரியுதுங்களா? அது அவருடைய பர்சனல். மார்க்கத்தில் ஹலாலா ஹராமா? ஹலால், அவ்வளோதானே. உங்களுக்கு என்ன தலையீடு? எனக்கு என்னங்க தலையீடு சொல்லுங்க. அடுத்து மஹரை ஃபிக்ஸ் பண்ணுறது யார்? மஹர் இருக்குல்ல, அது ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய ஹியூமன் ரைட்ஸ் யாருக்கு இஸ்லாம் தருகிறது? பெண்ணுடைய அண்ணனுக்கா, தம்பிக்கா, வாப்பாவுக்கா, உம்மாவுக்கா? யாருக்குமே இல்லை. பெண்ணுக்கு என்ன தகுதி? மணப்பெண் என்கிறது தான் தகுதி. மணப்பெண்ணாக இருந்து நீங்கள் 1000 பவுனை கூட 1000 கிலோவை கூட நீங்கள் மகராக கேட்கலாம். அந்த உரிமை உங்களுக்கு இருக்குது. அது உங்களுக்கு தெரியுதா? இல்லையே. பார்க்கறதுக்கு அழகாவே இல்லை, நிறமாக கருப்பாக இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் 100 பவுன் மகர் கேட்குறாங்கன்னு சொல்லக்கூடிய
அந்த விமர்சனம் செய்யக்கூடிய ரைட்ஸ் எனக்கு என்னங்க இருக்குது, உங்களுக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள். 8வது தான் படிச்சிருக்கிறா, இவன் 50 பவுன் மகர் கேட்குறா, ஏன் கேட்கக்கூடாதா? டாக்டர் படித்தவங்க தான் 50 பவுன் மகரை கேட்பாங்களா? எப்படி பாருங்களேன், நாம் என்ன குர்ஆன் ஹதீஸ் இதுதான் நபி வழினா என்ன பின்பற்றுறோம்? நாம் கைவிரல் அசைச்சி தொழுகிறோம், நெஞ்சின் மீது கை கட்டுறோம், பிறையை பார்க்குறோம், சஹர் பாங்கு சொல்கிறோம், மக்ரிபுக்கு முன் சொன்ன தொழுகிறோம், எல்லாம் ரைட்டு தான். இன்னும் நாம் நபி வழி என்று செய்யாமல் இருக்கக்கூடிய அல்லது செய்வதற்கு நமக்கு ஒரு விதமான ஆசிலேஷன்ஸ், ஒரு விதமான என்ன சொல்கிறது தடுமாற்றங்கள் ஏன் வருது? நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இது போன்ற நிறைய விஷயங்களே சொல்லலாம். விமர்சனங்களை எடுத்துக்கோங்களேன். ஒருத்தர் இருப்பார், ஒரு திருமணம் முடிச்சிருப்பார், அந்த பெண்ணுக்கு பிறந்த பையனுக்கு பையன் 12வது படிச்சுட்டு இருப்பார் அல்லது காலேஜ் படிச்சுட்டு இருப்பான். இவர் இன்னொரு திருமணம் பண்ணுவார். இந்த போறானே இவங்க அப்பனுக்கு 3 பொண்டாட்டிம்பாங்க. ஏன் 3 கல்யாணம் பண்ணுறது ஹராமா? ஹலாலான முறையில் அவர் செய்திருந்தால் இது போன்ற விமர்சனங்களுக்கெல்லாம் யாருக்கிட்டங்க நம்ம பதில் சொல்ல முடியும்? அப்போ நாம் குர்ஆன் ஹதீஸ் என்று விளங்கக்கூடிய அந்த விஷயங்கள், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒன்றை ஹலால் என்று சொன்னால் அதற்கு எதிராக நான் விமர்சனம் செய்வேன் என்று சொன்னால் என்னுடைய மறுமை நிலைமை என்ன சொல்லுங்க? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு பெண்ணுக்கு, ஒரு ஆணுக்கு, ஒரு மனுஷனுக்கு ஒரு உரிமையை ஹலாலாக்கி இருக்கிறாங்க. நபி வழி இருக்கிறது, நபியினுடைய சொல் செயல் அங்கீகாரம் ஆதாரமாக இருக்கிறது. குர்ஆன் ஹதீஸில் அதற்கான ரைட்ஸ் இருக்குது. ஆனால் அதை செய்யும்போது ஊர் மக்கள்லாம் வேற மாதிரி நினைப்பாங்களே, ஊர் மக்கள்லாம் பேசுவாங்களே, ஊர் மக்கள்லாம் விமர்சிப்பாங்களேங்கிற ஒரு நிலைமை இருக்குதே. இதுதான் சமூகத்தினுடைய மிகப்பெரிய தோல்வி என்று சொல்லலாம், மிகப்பெரிய ஒரு மோசமான நிலைமை என்று சொல்லலாம். இது போன்ற நிலைமைகள்லாம் நாம் என்ன செய்யணும், கவனிக்க வேண்டும். தௌஹீது சொந்தங்களாகிய நமக்கு இதை சொல்கிறது ரொம்ப ஈஸியாக புரியும், புதிய விஷயமாக உங்களுக்கு தெரியாதுன்னு நான் நம்புகிறேன். அப்போ நம்முடைய நிலைமைகளை யோசிச்சு பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களிலே நாம் குர்ஆன் ஹதீஸை முழுமையாக ஒவ்வொரு விஷயத்திலுமே பின்பற்றக்கூடியவர்களாக, முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக ஆக வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த உரையை முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.